இதுக்கு பேர் தான் தயிர். போன வீடியோல நம்ம குண்டூர் பிரியாணி ட்ரை பண்ணிருப்போம். இந்த தடவை வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கார தோசையை நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம். இது என்னடா இது? கார தோசை. வெறும் காரப்பொடி தான் இருக்கு. அதான் கார தோசை. சட்னி ஊத்துறா. என்ன அது தயிர்டா. தயிர். கார தோசைனா பேசிக்கலா என்னன்னா வெறும் தோசையை ஊத்திட்டு அது மேல என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் காரப்பொடியை போட்டு கொடுப்பாங்க. அது கூட என் ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா மச்சான் கார தோசையோட கார சட்னி தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். கார தோசைக்கு கார சட்னி போட்டு சாப்பிடுறான். வேற்றுக்க வாசி மாதிரி காரத்துல கை கார தோசையை சாப்பிடும் போதே பாத்தீங்கன்னா பயந்துகிட்டே தான் சாப்பிட்டேன். அது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும் போது ரொம்ப ஆவரேஜா தான் இருந்தது. ஆனா நீங்க கார சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு தரமான அல்ட்டியான டிஷ்ஷா இருக்கும். கிட்டத்தட்ட நான் கோல்டன் ரேட்டிங்கே கொடுத்துருப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு ஃபென்டாஸ்டிக்கா இருந்தது. கார சட்னி எப்படி இருந்தது? காரமே இல்லை, ஸ்வீட்டா அதான் சாப்பிடுங்க. நீங்க என்ன கேட்குறீங்க? ஸோ கண்டிப்பாக இந்த மெஸ்ஸுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் எது ட்ரை பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த ஒரு கார தோசை கார சட்னி சேர்த்து அடிச்சிங்கன்னா சும்மா சொர்க்கத்துக்கு இல்லை எங்கே வேணால் போகலாம். எனக்கு பர்சனலாக அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா கார சட்னி நல்லா ஸ்வீட்டாக இருந்ததுனால எனக்கு ரொம்ப ஃப்ளேவர் நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். சரி ஓகே, ஆந்திரா மெஸ்ஸுனால மீல்ஸ் தான் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு நான்வெஜ் மீல்ஸ் வாங்கிட்டோம். நான்வெஜ் மீல்ஸ்ன்றதுனால எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கப்பு வந்து சிக்கன் கொடுப்பாங்க. நீங்கள் நார்மல் வெஜ் மீல்ஸ்னால் 100 ரூபாய் தான் வரும். வந்து நல்லா சூப்பராக சாப்பிட்டு போகலாம். அதே மாதிரி நீங்கள் சொல்ல மாட்டேன், நீங்கள் வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வாட்டர் பாட்டில் அண்ட் ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ரீயாக வரும். சரி ஓகே பாஸ், நம்ம வந்து ரவுண்ட் 2க்கு ரெடி ஆகலாம்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க தட்டை ரிட்டர்ன் கொடுத்துட்டு ஒரு வாழையிலையை போட்டு தண்ணியை தெளிச்சு 2 தட்டு அளவுக்கு ரைஸை போட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா பருப்பொடி எண்ணெய். புஷ்பா படம் சொன்னா எப்படி எல்லாருக்கும் ஊ சொல்றியா பாட்டு ஞாபகம் இருக்கும். ஆந்திரா மெஸ்ஸுனாலே பருப்பொடி தான், ரெண்டுத்தையும் பிரிக்கவே முடியாது. அதுவும் இந்த பருப்பொடியோட கொஞ்சம் கூட்டு அந்த ஃப்ரையை வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலில் ஃபீலிங்காக இருக்கும். எனக்கு பேசிட்டு இருக்கும் போது டெம்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்கன் கறி சொன்ன மாதிரியே வரும். அந்த சிக்கன் கறியை போட்டு நீங்கள் செஞ்சும் சாப்பிடலாம், இல்லை பக்கத்தில் உட்காந்துருக்குன்னு கூட கொடுத்தீங்கன்னா மற்ற சாப்பிட்டுக்கோன்னு கூட சொல்லலாம். மீல்ஸோட டேஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஆந்திரா மீல்ஸ் மாதிரி தான் இருந்தது. நான் ஆகா ஓகோலாம் பில்டப் கொடுக்க மாட்டேன். கண்டிப்பாக வந்து அந்த சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை போய் சாப்பிட்டு வரலாம். ஆல்சோ வந்து நான் சொன்ன மாதிரியே முன்னாடி வந்து இங்கே தண்ணி பாட்டில் ஃப்ரீ இருக்குல்லவா, நீங்கள் சாப்பிட்டு முடிச்ச உடனே நீங்கள் எது ஆர்டர் பண்ணுறீங்களோ இல்லையோ உங்களுக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் வச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு நார்மல் ஆவரேஜ் ஐஸ்கிரீம் தான், அதுக்கும் நான் ஹைப் கொடுக்க மாட்டேன். இதுக்கு பேர் தான் தயிர். ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆந்திரா மெஸ்ஸில் பிரியாணி, பரோட்டா, சப்பாத்தி, மீல்ஸு நிறைய சாப்பிடுவோம். எனக்கு வந்து தலை சுற்றி நான் தூங்குற நிலைமையில இருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டை போயிட்டு ட்ராப் பண்ணோம். அவனை நான் வெளிச்சத்துக்கு வந்துடுறேன். ஸோ அவனை ட்ராப் பண்ணிவிட்டு நான் போய் வீட்டுக்கு போய் தூங்க போகிறேன். பாய் பாய், குட் நைட். தேங்க்யூ விஷால் ஃபார் ரெக்கமெண்டிங் யுவர் பிளேஸ். இவரு தான் அந்த ஸ்விம்மிங் பூல் ஓனர். பதிவு பண்ணிக்கிற அடிக்கடி மாஸ்டர் கிரிக்கெட் நல்லா வருவார். ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான், சைனிங் ஆஃப். பாய் பாய். நான் போய் தூங்க போகிறேன், நீங்களும் தூங்குங்க. குட் நைட்.